வாசகர்களுக்கு வணக்கம். இப்பொழுது ஜெபித்து ஆரம்பிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தெய்வமே, உம்மை புகழுகிறேன், வணங்குகிறேன். உபேதியா தீர்க்க தரிசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை ஜேடிகே டிவி மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் ஜேடிகே நிறுவனங்களுக்கும் நன்றி. நீர்தாமே இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராயிருந்து ஆவியானவரின் உதவியுடன் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவும். ஓய்வு பெற்ற சாரட்டக்கர் காலேஜ் பேராசிரியருடைய இந்த முயற்சியை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே உரித்தாவதாக. உபதியா பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட மிகச்சிறிய நூல். அது ஏதோம் என்னும் தேசத்தின் பாவத்தையும் அதன் அழிவை குறித்தும் எழுதப்பட்டிருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். கர்த்தருடைய மக்களுக்கு தீங்கு செய்தால் தண்டனை நிச்சயம். தங்களுடைய செல்வம், ஞானம், படைபலம், பாதுகான அமைப்பு இவைகளை மட்டுமே நம்பி மற்றவர்களை துன்புறுத்தினால் அந்த நாடுகள் அழிந்து போவது நிச்சயம். அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். உபதியா 1:1 இதை உறுதிப்படுத்துகிறது. தேவனின் எச்சரிப்பை உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வது நமது கடமை, ஞானம். உபதியா என்னும் பெயருக்கு யாவேயின் வேலைக்காரன் என்று அர்த்தம். இவரது பெற்றோர், சொந்த ஊர் போன்ற எந்த செய்திகளும் குறிப்பிடப்படவில்லை. எனவே இது ஒருவேளை அவருடைய புனை பெயர் அல்லது தானாக இவர் தனக்கு வைத்து கொண்ட பட்டமாக இருக்கலாம். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் எருசலேமின் அழிவிற்கு யூத மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்ற காலத்திற்கும் பின்பாக கிமு 597-587 எழுதப்பட்டிருக்க வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்க வேண்டும். மல்கியா 1:2-3 ஏதோமின் அழிவை குறித்து பேசப்பட்டுள்ளது. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் என கூறப்பட்டுள்ளது. எனவே அநேகமாக இந்த தீர்க்க தரிசனம் கிமு 880 ஒட்டி உரைக்கப்பட்டிருக்க வேண்டும். மைய கருத்து உபதியாவில் யூதாவிற்கு எதிரான ஏதோமின் பயங்கரமான எதிர்ப்புகளையும் தேவன் ஏதோமின் மேல் வரப்பண்ணின அழிவுகளையும் குறித்து எழுதப்பட்டுள்ளது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். முக்கியமான வசனம் 15 எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஏதோமின் பெருமையும் விழுதலும். ஏதோம் என்பது ஒரு சிறிய நாடு, யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள மலைகளில் உள்ளது. ஈசாக்கின் மூத்த மகன் ஏசா ஏதோம் என்றும் அழைக்கப்பட்டான். அவனுடைய வம்சமே ஏதோமியர். அவர்கள் தலைநகரம் சேலா அல்லது பெட்ரோ பெரிய கன்மலையில் இருந்தது. அதற்கு போகும் வழியை எளிதில் பாதுகாக்க முடியும் என்பதால் எந்த எதிரியும் நம் நாட்டை தாக்க முடியாது என்ற இருமாப்பில் இருந்தனர். இவர்கள் தேசம் கடல் மட்டத்திலிருந்து 4000 அடிகளுக்கு மேல் இருந்தது. மேற்கே ஆழமான பாறை இடுக்குகள் இவர்கள் நாட்டிற்கு செல்லும் பாதையை மறித்தன. கிழக்கே பெரிய பாலைவனத்தை கடக்க வேண்டும். வடக்கேயும் செங்குத்தான பாறைகள் பாதுகாத்தன. பல கோட்டைகளையும் அங்கங்கே எழுப்பியிருந்தனர். அதனால் தங்கள் பாதுகாப்பு குறித்து பெருமைப்பட்டனர். வசனம் 3 உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது என்றுள்ளது. இந்த அகந்தை நம் உள்ளத்தில் உள்ளதா? எதை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம்? விழுதலுக்கு முன்னானது பெருமை. நம் வீணான பெருமைகள் நீங்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள பகை அவர்கள் ரெபேக்காளின் கற்பத்தில் இருக்கும்போதே உண்டானது. அவர்கள் இரட்டை பிள்ளைகள் இரண்டும் மோதிக்கொள்கின்றனர் என்பதை அறிந்த ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். தேவன் அவளிடம் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஒரு ஜனத்தான் மற்ற ஜனத்தானை பார்க்கிலும் பலத்திருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஏசாவுக்கு பின் பிறந்த
யாக்கோபு தன் சகோதரன் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. வளர்ந்த பின்பு ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் தந்திரமாக பெற்றுக்கொண்டான். எனவே தான் ஏசாவுக்கு யாக்கோபின் மேல் எரிச்சம், கோபம். எத்தனையோ தலைமுறைகள் கடந்தாலும் இந்த கோபம், எரிச்சல் மாறவே இல்லை. ஏதோமியர் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் மேல் வெறுப்பை காட்டினார்கள். ஞானத்திற்கு பெயர் பெற்ற இடம் ஏதோம். எரேமியா 49:7 தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகளை விட்டு அழிந்ததோ என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமான் என்பது பெட்ரோவில் இருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஏசாவின் பேரனாகிய தேமானின் பெயர் அந்த நகரத்திற்கு இடப்பட்டிருந்தது. எனினும் இவ்வுலக ஞானமும் பெருமையும் அவர்களை நல்வழிப்படுத்தவில்லை. தங்கள் நாட்டை குறித்தும் தங்கள் பாதுகாப்பை குறித்தும் செல்வ செழிப்பையும் ஞானத்தையும் குறித்தும் பெருமை கொள்பவர்கள் தங்கள் இனத்தையும் பக்கத்து நாடுகளையும் துன்புறுத்துகிறார்கள். தவறான சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறார்கள். ஏதோம் பல ட்ரேட் ரூட்ஸ்களுக்கு அருகில் இருந்ததால் நல்ல வாணிபம் செய்ய முடிந்தது. அதிக பணம் சம்பாதித்தது. எனவே தற்பெருமை, படைபலம் இருந்தது. எனவே தங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று எண்ணினர். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தனக்கு பிரியமானவர்களையும் ஊழியக்காரரையும் வெறுத்து துன்பப்படுத்துகிறவர்களை அவர் தண்டியாமல் விடார். அநேக ஞானவான்கள் ஏதோமில் இருந்தனர். யோபின் நண்பனான எலிப்பாசும் தேமானிலிருந்து வந்தவன்தான். நீ கழுகை போல உயரப்போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஏதோமின் வீழ்ச்சி பயங்கரமானது. திருடர்கள் கூட ஒரு சில பொருட்களை திருடாமல் விட்டு செல்வார்கள். திராட்சப்பழங்களை அறுக்கிறவர்கள் கூட சில பழங்களை விட்டு செல்வார்கள். ஆனால் ஏசாவின் மலைகளோ முற்றிலும் தேடப்பட்டது. பெருமையுள்ளவர்கள் இவ்விதமாய் அழிக்கப்படுவார்கள். இது உலக புகழ் பெற்ற நாடுகளுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி. ஏதோமிற்கு அதன் நண்பர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் ஏதோமிற்கு எதிரிகளானார்கள். ஏதோம் தங்களுக்கு செய்த உதவியையும் தங்களது வாக்குறுதிகளை மறந்து எதிரிகளானார்கள். அவர்கள் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் கூட அவர்களை காட்டி கொடுத்தார்கள். நம் நம்பிக்கைக்குரியவர்களே நம்மை காட்டி கொடுப்பதுதான் மரண அடி. அநேக தேசங்களை ஏதோமிற்கு விரோதமாக ஆண்டவர் எழுப்புவார். எனவே அவர்கள் வீரர்களால் சமாளிக்க முடியவில்லை. மலைகளின் உச்சிக்கு ஓடி போவார்கள். அவர்களும் அழிக்கப்படுவார்கள். எல்லா எல்லைகளையும் அடைந்து திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று இந்த சமுதாயத்தினர் நினைக்கலாம். மனிதனால் எதையும் சாதிக்க முடியும், ஆண்டவருடைய உதவி தேவையில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும், நம் இதய துடிப்பும் அவர் கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. காட்டுத்தீயையும் வெள்ளங்களையும் பூமி அதிர்ச்சியையும் போரின் விளைவுகளையும் மனிதரால் கட்டுப்படுத்த முடிகிறதா? இல்லையே. கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்போம். 10 முதல் 14 வசனங்களில் ஏதோமியர் யூதாவை எப்படி நடத்தினார்கள் என்று ஒபதியா கூறுகிறார். இதுவே ஏதோம் விழுதலுக்கு முக்கிய காரணம். பாவம் எப்படி ஆரம்பமாகிறது என்று பார்ப்போம். பகைவர்கள் எருசலேமை பாழாக்கிய போது ஏதோமியர் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தனர். மனதுக்குள் மகிழ்ந்தார்கள். நாமும் சில வேளைகளில் மற்றவர்கள் அல்லது நம் உறவினர் பாடுபடும்போது கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறோம். டெலிவிஷனில் கோரமான அசுத்தமான காட்சிகளை பார்க்கும்போது நாமெல்லாம் இப்படி செய்ய மாட்டோம் என்று நம்மை தேற்றிக் கொள்கிறோம். நம் குழந்தைகளும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை காணும்போது இவையெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் என்பது போல் எடுத்துக்கொள்கிறார்கள். நாமும் அவர்களை திருத்த முயற்சிவதில்லை. இதுதான் சாத்தான் விரும்பும் முதல் படி. பாவத்தை குறித்த வெறுப்பு, பயமின்மை அல்லது இன்டிஃபரன்ஸ். இரண்டாவது படியாக அசிரியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றிய போது ஏதோமியர் அந்த கொள்ளையில் ஒரு பங்கை விரும்பினர். ஏதோமியர் சொல்லலாம், நாங்கள் கொள்ளையிடவில்லை, அசிரியர்கள் தான் கொள்ளையிட்டார்கள். கொள்ளையில் நமக்கு பங்கு கிடைத்தால் அது நாமே யுத்தத்தில் கலந்து கொண்டதற்கு சமம். பாவத்தின் இரண்டாவது படியில் சாத்தான் ஏதோமியரை இறங்கச் செய்தான். இது நம் எல்லோருக்கும் முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடச் சொல்கிறார்.
திருடப்பட்ட பொருள்களை நாம் வாங்கும்போது நாமும் அந்த திருட்டில் பங்கு பெறுகிறோம். ஏதோமியர் தங்கள் இனத்தாராகிய இஸ்ரவேலரின் கொள்ளையில் பங்கு பெற்றதை தேவன் வெறுத்தார். மற்றவருடைய பலகீனம் அல்லது அறியாமை மூலம் நாம் நன்மை அடைவோமானால் அதுவும் பாவமே. மூன்றாவதாக, இஸ்ரவேலர் தாழ்த்தப்பட்ட போது ஏதோம் மிகவும் சந்தோஷப்பட்டான். தன்னுடைய நல்ல நிலைமையை குறித்து பெருமையாக பேசினான். நாங்கள் நல்லவர்களாய் இருப்பதினால் தண்டிக்கப்படாமல் இஸ்ரவேலர் மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்று மகிழ்ந்தார்கள். நம்முடைய உறவினர்களோ வேலை செய்பவர்களோ தோல்வியடையும் போது நம்மிலே அவர்களை குறித்த ஒரு பரிதாபமோ கனிவோ காணப்படுகிறதா, அல்லது அவர்களை குறை கூறி திரிகிறோமா? ஏதோமியருடைய கடினமான நடத்தை அவர்கள் பாவத்தின் 3ஆம் நிலைக்கு தள்ளிற்று. எசேக்கியேல் 35:12-15 வரை, இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பெருமைப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் உணர்வுகளை தேவன் அறிவார். எனவே ஏதோமிற்கு தண்டனை உறுதியானது. கடைசியாக ஏதோமியர் தாங்களே அந்த பாவ செயலில் ஈடுபட்டார்கள். இஸ்ரவேல் நாட்டுக்குள் நுழைந்து அதை அழித்தார்கள். தப்பித்து ஓடிய யூதரை பிடிக்க சந்திகளில் நின்றார்கள். அவர்களே சிலரை கொலை செய்தார்கள். சிலரை அவர்கள் பகைஞரிடம் ஒப்படைத்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு கொள்ளையிடுவதை விட தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதையே விரும்பினார்கள். எருசலேம் அழிக்கப்படுவதை பார்த்து அதற்காக பரிதபிக்கவில்லை. கஷ்டத்தில் இருந்து தப்பி வருபவர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. பண்டைய மேற்கு ஆசிய கலாச்சாரத்தின்படி பெரிய அழிவுகளிலிருந்து தப்பி ஓடுபவர்களுக்கு அண்டை நாடுகளோ அந்நியரோ சமுதாயங்களோ அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்ற மரபு இருந்தது. ஐக்கிய நாடுகள் சங்கம் கூட இதை ஏற்றுக்கொள்ளுது. எனவேதான் இந்தியாவும் இலங்கை, பங்களாதேஷ், திபெத்து, மியான்மார் போன்ற இடங்களிலிருந்து ஓடி வந்தவர்களுக்கு அகதிகள் முகாம் அமைத்து காப்பாற்றி வருகிறது. ஆனால் ஏதோமியர் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர்களை துன்புறுத்தினார்கள். வசனம் 15 முதல் உபதியா கர்த்தருடைய நாளை குறிப்பிடுகிறார். இது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நீதி செய்யவும் இஸ்ரவேலை கலங்க பண்ணியவர்களுக்கு தண்டனையும் அளிக்கும் நாள். இந்த நாள் வெகு தூரத்தில் அல்ல, வெகு சீக்கிரத்தில் நடக்கும். இது ஏதோமியருக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலை துன்புறுத்திய எல்லா நாடுகளுக்கும் தண்டனை கிடைக்கும் நாள். நீதிபதியாக ஏதோமுக்கு ஆண்டவர் பயன்படுத்திய அளவுகோல், நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது போல் நடக்கும். இது துன்பப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒரு நாளில் கர்த்தர் துன்மார்க்கரை தண்டித்து தம் பிள்ளைகளுக்கு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். வசனங்கள் 16-21 வரை கர்த்தருடைய நாளில் நடக்கும் 3 திருப்பங்கள் அல்லது மாற்றங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். வசனம் 16, முதல் திருப்பம் ரெவல்ரி டு ரெட்ரிபியூஷன், கொண்டாட்டம் திண்டாட்டமாக மாற்றப்படுதல். ஏதோமியர் இஸ்ரவேலரை தோற்கடித்து கொள்ளையிட்டது மற்றாமல் பரிசுத்த எருசலேமில் மதுபானம் அருந்தி கொண்டாடினார்கள். எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் அவர்கள் குடித்து இஸ்ரவேலை அழித்த வெற்றியை கொண்டாடினர். தேவாலயத்தை கொள்ளையடித்து அதை இடித்து போட்டது நம் தேவனுக்கு பெரிய அவமதிப்பு. எனவே வெற்றி களிப்பில் குடித்தவர்கள் இப்பொழுது தேவனின் கோபம் என்னும் கோப்பையிலிருந்து குடிப்பார்கள். விடுதலை பெற முடியாமல் தொடர்ந்து குடிப்பார்கள். முன் ஒருபோதும் குடித்திராதது போல அதிகபட்சம் குடிப்பார்கள். அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை உணர்வார்கள். அவருடைய தண்டனையிலிருந்து விடுபட முடியாமல் அழிக்கப்பட்டு போவார்கள். சீயோன் மலை மீண்டும் பரிசுத்தமாக்கப்படும். அது சீயோனுக்கு உண்மையான உரிமையாளர்களான இஸ்ரவேலருக்கு வழங்கப்படும். வசனம் 17-18 இரண்டாவது மாறுதல் அல்லது திருப்பம். ஏதோம் தேசத்திற்கு என்ன நடக்கும் என்பதை பற்றியது. யூதாவிற்கு விடுதலை கிடைக்கும் போது தேவன் தன்னுடைய வாசஸ்தலம் உள்ள சீயோன் மலையிலிருந்து இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொடுப்பார். தற்போது சீயோன் பர்வதம் அசுத்தமடைந்துள்ளது. தேவன் அதிலிருந்து ஏதோமியரை ஒருவர் விடாமல் முற்றிலுமாக அழிப்பார். இதற்கு கருவியாக யாக்கோபின் வீட்டாரையும் யோசேப்பின் வீட்டாரையும் பயன்படுத்துவார்.
அதுதான் யூதாவின் ராஜ்யமும் வடக்கு ராஜ்யமும் ஆகிய இஸ்ரவேலர் என்பதுதான். ஏதோமியர் எருசலேம் எரியும் போது கொண்டாடினார்கள். இப்பொழுது அவர்கள் நாடு எரியும் போது அந்த வேதனையை அனுபவிப்பார்கள். தீ அல்லது தீ பிளம்பு தேவனின் நியாய தீர்ப்பை காட்டுகிறது. ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். மற்றவர்களை எரித்தவர்கள் இப்பொழுது எரிக்கப்படுவார்கள். யூதா மக்களும் இஸ்ரவேல் மக்களும் தாங்கள் இழந்த இடங்களை திரும்ப அனுபவிப்பார்கள். இச்சம்பவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் விரைவில் நடக்கும் என்று ஒபதியா கூறியுள்ளார். வசனம் 19-21 வரை மூன்றாவது திருப்பம் அல்லது மாற்றம். எக்ஸைல்ஸ் டு ஓனர்ஸ். முன்பு அகதிகளாய் இருந்தவர்கள் இப்பொழுது நிலத்திற்கும் வீடுகளுக்கும் சொந்தக்காரர் ஆகிறார்கள். இந்த செய்தி இஸ்ரவேலருக்கும் யூதாவின் மக்களுக்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்திருக்கும். கர்த்தர் அவர்களை தேசங்களின் ஆளுகையினின்று விடுதலையாக்கி 4 திசைகளிலும் பரவச் செய்வார். அவர்களுடைய எல்கை பெரிதாக்கப்படும். சிதறடிக்கப்பட்ட மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் திரும்பி வருவார்கள். நாடு கடத்தப்பட்டவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து தாங்கள் விட்டு சென்ற இடங்கள் அல்லது பக்கத்து இடங்களையும் சுதந்திரிப்பார்கள். மீண்டும் ஆட்சி பொறுப்பு எருசலேமிலிருந்து வரும். சீயோன் மலை தலைநகரமாகும். இஸ்ரவேலின் கர்த்தரே மக்களை பரிசுத்தப்படுத்தி ஆளுகை செய்வார். ஏதோமியர் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். யூதா மக்பேயர் என்பவரால் கிமு 164 ஏதோமியர் தோற்கடிக்கப்பட்டனர். கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏதோம் ஒரு நாடாக திகழவில்லை. ஒபதியாவின் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலருக்கு இரட்சிப்பும் ஈடுகட்டுதலும் ஆகிய செய்தியுடன் முடிவடைகிறது. இந்த தரிசனம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது முழுமையாக நிறைவேறும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இதிலிருந்து இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள். இந்த புத்தகம் கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் அநியாயங்களை குறித்து கவலைப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசிய பேச்சுகளுக்கும் விரோதமான செயலுக்கும் ஏற்ற தண்டனை பெற்றார்கள். நாம் கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து குறை கூறி திரிகிறோமா? இஸ்ரவேலர் முழுமையாய் தேவனை தேடாவிட்டாலும் அவர் அவர்களுக்கு இறங்கினார். நாம் நமது அறிவிலும் திறமையிலும் அந்தஸ்திலும் அதிக நம்பிக்கை வைத்துள்ளோமா? எல்லாம் மாறிப்போகும். ஆண்டவரின் அன்பு ஒன்றுதான் மாறாதது. ஏதோமியர் போலவே ஒரு சிறிய தவறுக்கு இடம் கொடுத்தால் சாத்தான் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுவான். எனவே இப்படிப்பட்ட மறைவான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். எல்லா நாடுகளும் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாய் இருப்பவர்கள் துன்பப்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். உபதியாவின் கருத்துப்படி இருக்கிற இந்த பாடலை படிக்கிறேன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு
உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.